இங்க மக்கள் ஜாஸ்தி இருக்காங்களோ அங்க மட்டும் தான் நீங்க வந்து கார்பரேட் செயல்படுத்த முடியும். நம்ம ஒரு சின்ன உதாரணம், மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு போறாங்க. இந்த வெள்ளிங்கிரி மேல போறோம்ல, 7 மலை போறோம்ல, மேல போறதுக்கு 30 கடை இருக்குது. ஏன் அங்க கார்பரேட் கடைக்கு வேண்டியதானே, ஏன் வைக்கல? அவர் மர்மம் வராது. இது வந்து வியாபாரம் என்னது, மக்கள் சார்ந்து மக்கள் சேவை செய்யற வியாபாரமே. அதை சின்ன மார்ஜின் அவ்வளவுதான். இதை புரிஞ்சு மக்கள் செயல்படணும், அவ்வளவுதான். அரசு செயல்படணும். அரசுக்கு வரி கிடைக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் கார்பரேட் கையில விட்டாங்கன்னா மக்கள் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அது உறுதி. ஒரு பிஸ்கட் படிச்சீங்களேன், பார்லி பிஸ்கட் 10 ரூபா கடையில் கடைக்காரங்களும் வந்து கம்பெனிக்காரங்க ஒரு ரேட்டு கொடுக்குறான், அவங்க ஒரு ரேட்டு கொடுக்குறான். அது வந்து பார்த்தா வெயிட் கம்மியா கொடுக்குறான். இது உண்மை, வெயிட் கம்மியா கொடுக்குறான். ரொம்ப கிடையாது. 100 ரூபாய் பிஸ்கட் வந்து 80 ரூபா கொடுக்குறான். அது ரேட் கம்மியா கொடுக்குறான். அது மக்கள் புரிய மாட்டேங்குது. இது எப்படி தெரியுமா இருக்குது? மக்களை ஏமாத்திரக்க பண்ற வேலை இது. இது மக்கள் புரிஞ்சுக்கிடணும். இது முக்கியமா கண்டிக்க யாருனாக்கி கவர்மெண்ட் கண்டிக்கணும், அந்த கம்பெனிக்காரன் கண்டிக்கணும். இந்த மாதிரி செயல்பட கம்பெனிக்காரன் பூரா முதல்ல வந்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் காலங்கள் வரும்.